the circumstances. The message was focusing on Christ and not the circumstances. அதாவது வருஷ தூக்கத்திலேயே எல்லாருக்கும் நான் கொடுக்கிற மோட்டிவேஷன் என்னன்னா, ஃபோக்கஸ். எந்த நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன? சோ இத கொஞ்சம் நம்ம மனசுல வச்சுக்கணும். காலையிலே ஃபர்ஸ்ட் அவர் ஒரு தேவ செய்தியை நம்ம கேட்கணும்னா, we need to focus. எதுல ஃபோக்கஸ்? கிறிஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எந்த விஷயமானாலும் சரி, அதுக்கு மீடியா எவ்வளவு இருக்குது. போன வாரத்தில் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் நான். ஜெபமா இருந்தாலும் சரி, உபவாசமா இருந்தாலும் சரி, ஆவியினுடைய அனுக்கிரகங்களா இருந்தாலும் சரி, மரங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பரிசுத்தமான செயல்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய நல்ல குணாதிசயங்களா இருந்தாலும் சரி, அல்லது நற்கனிகளா இருந்தாலும் சரி, எல்லா ஒரு மீடியாவையும் நம்ம பயன்படுத்தி கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். Now focus is only one இருக்கணும். Focus cannot be many. Focus வந்து கரெக்டா இருந்தா நம்ம யூஸ் பண்ற மீடியேட்டர் பொருள்களாலும் அக்சஸரீஸ் ஆனாலும் பிரயோஜனமாக மாறுது. சோ ஃபோக்கஸ் நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய வாஞ்சை என்ன, அத கொஞ்சம் நம்ம மனசுல வச்சுக்கின்னு எப்பொழுதுமே எந்த விஷயத்தை டீல் பண்ணுங்க, we need to have a focus. இது வந்து கிறிஸ்ட்லி ஃபோக்கஸாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவ நோக்கமாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவ குறிக்கோளாக வேண்டும். கர்த்தருடைய குறிக்கோளாக நாம் பிரயோஜனப்படுத்தினால், நாம் பிரயோஜனப்படுத்துகிற வழிகள் ஒவ்வொன்றும் நமக்கு லாபமாகவும் ஆசீர்வாதமாகவும் நேர்மையாகவும் நல்லதாகவும் மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஃபோக்கஸ் என்கிற ஒரு காரியம், எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? கிரைஸ்ட், நாட் தி சர்க்கம்ஸ்டன்ஸ். சூழ்நிலைக்கு தகுந்த போல நீங்க ஆக்ட் பண்ணுங்க, அதை செயல்படுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வணங்கி கொடுங்க. எதுல வணங்கி கொடுக்கணுமோ அதுல தான் வணங்கி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க சரண்டர் ஆக முடியாது. எல்லாத்துக்கும் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நம்ம நாஸ்திகர்களாக மாறி விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகளை நிறைந்திருக்க வேண்டும். அவைகளெல்லாம் குறிக்கோளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மனதும், நம்முடைய எண்ணமும், நம்முடைய நோக்கமும், நம்முடைய நடமாட்டங்களும் கிறிஸ்துவனுடைய சிந்தையாகத்தான் இருக்க முடியும். இல்லாவிட்டால் அது வேற போக்காக போய்விடும் அல்லது வழி தப்பி போய்விடும். ஸ்தோத்திரம். சோ நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு இருந்தாலும் சூழ்நிலைகளுக்காக நாம் வேலை செய்யக்கூடாது, சூழ்நிலைகளுக்காக போராடக்கூடாது, சூழ்நிலைகளுக்காக சாவக்கூடாது, சூழ்நிலைகளுக்காக ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. சூழ்நிலைகளை எவ்வளவு தூரத்துக்கு சார்ட் அவுட் பண்ணுன்ற அந்த ஒரு சஜஷன்ஸ் கிறிஸ்துவிலே கேட்டு, ஆவியானவரிடத்திலே கேட்டு, கிறிஸ்துவனுடைய ஃபோக்கஸ் மூலமாக எல்லாவற்றையும் ஆவியானவர் சரிப்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுப்பார். இது பெஸ்ட், இது செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை கொடுப்பார். சோ சூழ்நிலை இப்படிதான் செய்யறாங்க. ஏன்னா பல இடத்துல பார்த்துக்கிறோம், நம்முடைய நண்பர்களை பார்த்திருக்கிறோம், சில குடும்பங்களை பார்த்திருக்கிறோம், சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதை வச்சு உடனே நம்ம கவனம் அப்படி வந்துடும். அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க போல பண்ணலாம், இவங்க போல பண்ணாங்க, இப்படி பண்ணலாம். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. Our focus will be always on Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஃபோக்கஸ் இருந்தால் அவர் all in all எல்லாவற்றையும் நமக்கு போதித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் போதித்து வைக்கிறார். All the subjects. நீ எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போதித்தாலும் நமக்கு போதிக்க வேத வசனத்தினுடைய சத்தியங்கள் நம்மிடத்தில் உண்டு. நமக்கு அறிவு இருந்தாலும் நாட்டம் இருந்தாலும் மட்டும் போதும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனங்கள் நம்மிடத்தில் உண்டு. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, you need to focus on Christ, not the circumstances. நல்ல மனசுல வச்சுங்க, we need to focus on Christ, not the circumstances. சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் வாழ வேண்டாம், கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் வாழ வேண்டும். How? ஒரு small example சிலது மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்? Focus on God. Focus on God னா என்ன? It is through prayer only. வேற என்னது? Focus on God ன்னு சொல்லிட்டா என்னது? Focus on God ன்னு சொல்லிட்டு பிறகு ஆண்டவரிடத்துல கவனமாயிரு, ஆண்டவர் மேல கவனமாயிரு, ஆண்டவரை நோக்கமாயிரு சொன்னா என்ன அர்த்தம்?
It is nothing but prayer. You need to bring everything into prayer. That means ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய செயல்களும் எந்த காரியங்களும் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட வேண்டும். அந்த இணைக்கப்படுகிற காரியத்தின் பேர் தான் prayer, ஜெபம். சோ ஜெபத்தினுடைய பல நோக்கங்களை ஒரு முறை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிங்க, focus on God ன்னு சொன்னா it's nothing but prayer. சோ ஜெபம் என்கிறது பிராமுக்கியம் உள்ள ஒரு விஷயம். ஜெபம் என்கிற ஒரு காரியம் அப்படின்னு நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா அந்த ஜெபம் தான் தேவனோடு கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூலாக இருக்க முடியும். ஜெபம் ஒரு மனுஷன் டச் பண்ணலனா அவர் எந்த விதத்திற்கும் தேவனுக்கு சம்பந்தப்பட்டவர் அல்ல. ஜெபத்திலே ஒரு மனுஷன் பலப்படாவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் அவர் கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் ஜெபத்திற்கு வராவிட்டால் அவர் எந்த விதத்திலேயும் நல்ல வாழ்க்கை அடையவே முடியாது. ஜெபத்தில் வராத எதுவும் பாவமே. நல்ல கவனிச்சுங்க. சோ ஆண்டவரை அப்ரோச் பண்ணாதவரும், ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணாதவரும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஒரு செயலும் நாஸ்திக செயலாகத்தான் இருக்க முடியும். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சார் கொஞ்சம் வந்துருங்க, இங்க வந்துருங்க, நான் பக்கத்துல வந்துருங்க, so that I can concentrate on this side. நல்லா புரிஞ்சுங்க please. So prayer is the only media where you can have the contact with the Lord. தேவன் என்று சொல்லுகிற காரியங்களை தேவனுக்கு ஃபோக்கஸ் பண்றேன்னு ஒரு ஆள் சொன்னால் அவர் ஜெபம் என்கிற டூலை தான் பயன்படுத்த வேண்டும். So ஜெபம் is just a converse with the Lord. தேவனோடு ஒரு வார்த்தை. Very simple is this. பெரிய சச்சரவாலாம் எடுத்துக்க வேண்டாம், ஓவர் ரெக்கார்டிங் எல்லாம் கொண்டாட வேண்டாம். Too much. Don't have the practices that will give to demonic way. சாஸ்திரனுடைய தந்திரங்களை உபயோகப்படுத்த வேண்டாம், தந்திரங்களில் ஊற வேண்டாம். இப்படி பண்ணாதான் அவங்க இஷ்டப்படுறாங்க ஆளுக்காக வித்து நடத்த வேண்டாம். எதுவா இருந்தாலும் வெரி கிளியர். ஒரு மனுஷன்கிட்ட பேசினா புரியுதா, அதை விட கிளியர் ஆண்டவர்கிட்ட பேச வேண்டும். அதான் ஜெபம். சோ ஒண்ணுமே பேசாது, என்னத்தையும் ஒரு டிரைவிங் அதாவது அப்படிப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேஷனோட செய்தா எதையோ நம்ம மீடியா பண்ற மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க ஜெபம் செய்வாங்க, மத்தியத்துல கத்தாவே கத்தாவே அதுதான் மீடியாவா எடுத்துப்பாங்க. எப்போ வேர்ட்ஸ் வரலையோ டக்குன்னு கத்தாவேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தேவனே தேவனேவாங்க. சோ ஏதோ ஒரு மீடியாவை வச்சிருந்து எப்போ நம்ம வேர்ட்ஸ் வரலையோ உடனே அதை யூஸ் பண்ணிக்கிறது. சோ இது ரொம்ப நாளைக்கு செல்லாது, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் ட்ரைனிங் டைம்ல அதுதான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நம்மளாம் பலப்பட்டுட்டோம். ஆண்டு சமூகத்துல நேரடியா பேசணும், டைரக்டா பேசணும், மனுஷனை பார்த்து ஃப்ரீயா பேசலாம். ஏன்னா அவர் எங்கேயோ இல்ல, எங்கேயோ இருக்கிற ஆண்டவர் இங்க இருக்கிறார். ஆனபடினா you can be very much dialogable and நீங்க ரொம்ப கரெக்ட்டா அவரோட தெளிவா மனுஷனை பார்த்து ஃப்ரீயா நீங்க பேசலாம். So you need to focus on God, nothing but focus on God ன்னு சொன்னா it's nothing but prayer. இது உங்களோட பொசிஷன் இருக்கிறது. Now let me tell you, when you are focusing God, you cannot mistake. ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரிடத்துல தான் கவனமா இருக்கிறேன்னு நீ சொன்னால் எந்த விதத்திலையும் நீங்கள் தவறான வழியில் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமென். தவறா ஆயிப்போச்சு அப்படின்னா நம்ம கவனம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்ல வச்சிருப்போம், சில பாயிண்ட்ல விட்டுடுவோம். சோ ஃபோக்கஸ் ஆன் காட் ஆல்வேஸ். ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் கவனம் கொடுத்துட்டா அது மிஸ்கைட் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. மிஸ்கைட் ஆயிட்டோம்னா நம்ம எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணாத விட்டுருக்கிறோம். மூணாவது பாயிண்ட், many will distract you. அதாவது நிறைய இடைஞ்சல்கள், நிறைய உங்களுக்கு இடைஞ்சல்களும் உங்களுக்கு எதிர்ப்புகளும் உங்களுக்கு அப்போசிஷன்ஸும் உங்களை விருப்பப்படாத வார்த்தைகளும் உங்களுக்கு இஷ்டப்படாத வார்த்தைகளும் உங்களை புறக்கணிக்கிற வார்த்தைகளும் உங்களை நிராகரிக்கிற வார்த்தைகளும் உங்களை நேசிக்காத வார்த்தைகளும் உங்க குடும்பத்திலும் உங்க வீட்டிலையும் உங்க சொந்தத்திலையும் உங்க சொந்த மைண்ட்ல கூட ஓடி நிற்கும். உங்களுக்கு பிடிக்காது. இது பிசாசுடைய கிரியை.
கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவுதான் வந்தாலும் சரி, focus on God will always accomplish. Hallelujah. எவ்வளவு எதிர்ப்பு வரட்டும், அதுக்கு நீங்க அதிகமா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட்க்கு சான்சஸ் கொடுக்காதீங்க, அதுல ரொம்ப ஓவரா நீங்க கவனம் கொடுத்து ப்ரூவ் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா திருந்தாதவங்களுக்கு போயிட்டு நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது, நீங்க தான் தவறான ஆளா மாறிடுவீங்க. அதனால ஆர்குமெண்ட்ஸ்க்கோ அல்லது அவங்களுக்கு எதிரில் நான் கரெக்ட்ன்ற ப்ரூவ் பண்றதுக்கோ நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் தான் அதை செயல்படுத்துவார். சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஆண்டவர் சமத்துல ஃபோக்கஸ் பண்ணா அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவாரு, அதை பூர்த்தி செஞ்சு முடிப்பாரு. ஹல்லேலூயா. சோ தேவன் அதை முடிச்சு கொடுப்பார். அதனால நமக்கு ஃபோக்கஸிங்லயே இருக்கணும், அதிலே பாயிண்ட்ல நம்ம இருக்கணும். Now focus on God and you will not make mistakes. இந்த 4 பாயிண்ட்க்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்ல முடியுமானால், நம்ம கர்த்தரையே ஃபோக்கஸ் பண்ணி அவர் மேலே கவனம் கொடுத்து அந்த வார்த்தையிலே கவனம் செலுத்தி அந்த வாழ்க்கையிலே கவனம் செலுத்த முடியுமானால் அவ்வளவு ஈஸியா மிஸ்டேக்ஸ் வராது. நல்லா கவனிச்சுங்க, தப்பான வழியில போறதுக்கு சான்சஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஒரு நாள் 10 மிஸ்டேக் பண்றவரு அதே ஃபோக்கஸ்ல இருந்தாருன்னா நெக்ஸ்ட் டே he will get reduced to 7. நெக்ஸ்ட் அப்படியே அதே ஒரு குறிக்கோளாக ஆண்டவருக்கு கவனம் கொடுத்து வந்தால் அவர் நெக்ஸ்ட் இன்னொரு few daysல பாத்தீங்களா heavily 1 or 2 mistakes பண்ணுவாரு. இன்னும் சில நேரத்துல பாருங்க ஹார்டியா திங்க் பண்ணுவாரு, இன்னைக்கு ஏதாவது தவறு பண்ணேன்னா தவறு பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு உங்களால் வர முடியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய குவாலிட்டியை நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓ இது தாண்டா கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் வெற்றியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் ஒரு தப்பாச்சுன்னா கூட நீங்க தள்ளி வச்சுக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் நம்முடைய சூழ்நிலையில நினைத்து ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:26 நல்ல தெரிஞ்சதுன்னா ஆவியானவர் நமக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் வாக்கு கடலாத அதாவது வேர்ட்ஸே இல்லாத அளவுக்கு அவ்வளவு வேர்ட்ஸோட அவர் பேசிப்பாராம், நம்ம பேச தெரியாது, அதை கர்த்தர் செய்வார். So mistakes will not happen. Now I tell you, last time நான் சொல்றேன், don't give up. ஃபோக்கஸ்ங்கிறதுக்கு அதுக்கு டெக்லியா நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு ஆளுக்கு, don't give up. என்னன்னா வரட்டும், நம்ம மனசை விட வேண்டாம், குறிக்கோளை விட வேண்டாம், நம்முடைய தைரியத்தை விட வேண்டாம், விசுவாசத்தை விட வேண்டாம், நம்முடைய பரிசுத்தத்தை விட வேண்டாம், கர்த்தர் மேல் இருக்கிற பாசத்தை விட வேண்டாம், வேத வசனத்தை விட வேண்டாம், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்தா எந்த விஷயத்திலும் நான் சொல்றேன், stop trusting your circumstances. உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்ன என்பதை அதிகமாய் நம்பாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ரெகுலரைஸ் பண்ணுவார். Don't see the circumstances. என்ன ஜாயிச்சு எங்க வீட்டுல, என்ன என் பிள்ளைக்கு ஜாயிச்சு, இல்ல என் மனைவிக்கு எப்படி ஆயிப்போச்சு, இல்ல என் கணவனுக்கு என்ன எப்படி ஆச்சு, எங்க வீட்டுல பண பிரச்சனை எப்படி ஆயிப்போச்சு, ஏன்னா எங்க வீட்டுடைய பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு, இவன் என்னுடைய காரியம் இன்னும் ஆகாது, இப்படி ஒன்னும் பிளாங்காவே இருக்குது, எப்படி இது இப்படின்னு ஓவரா தலை வச்சுட்டு. Don't see the circumstance மாற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு காரியத்தை மாற்றி விட்டார், அவர் மாற்றுகிற கர்த்தர். ஆனபடினாலே don't give up. எந்த விஷயத்திலும் எவ்வளவு circumstance மாறட்டும், do not give up. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம சில வார்த்தைகளை சொல்லி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். First, focus on God and in prayer. Jeremiah chapter 29 verse 11-13. ಯೆರೆಮೀಯ 29 11ರಿಂದ 13ನೇ ವಚನವರೆಗೂ ನೋಡೋದಾದರೆ வசனங்களா நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுக்கு அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்குள்ள சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்ம எல்லாம் எப்பதான் இவ்வளவுதான் படிப்போம், நம்ம எப்பெல்லாம் இவ்வளவுதான் தீரம், இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நல்லது மட்டும் போய்க்குவோம், விஷயத்தை எடுக்கவே மாட்டோம். இப்ப ஆண்டு நடத்துறாரு, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அதான் முக்கியம். ஒரு சூழ்நிலை வந்தா
இன்ஸ்டால்மெண்ட்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. சில சூழ்நிலை வந்தா இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபாஸ்டிங் இருக்கணும். அத அப்படியே பூஸ்ட் பண்றது இல்லை. இன்ஸ்டால்மெண்ட்ல ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு உட்கார்ந்து 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 எந்த நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்து அதிக நேரம் you need to spend on God. See, when the circumstances go wrong, எப்படினா பிடிச்சிக்கணும். அதே ஜெபம், அதே முடிச்சிட்டேன் அதே பைபிள் உட்கார்ந்துக்கிறது இதெல்லாம் செல்லாது. We need to focus on God again and again. ஒரு நாள்ல இன்னொரு 5 முறை ஜெபம் பண்ணுறது, 10 முறை ஜெபம் பண்ணுறது. What is wrong? Hallelujah. When problem comes, போர்ல நிக்கிற ஒரு விசுவாசி போல நாம் நிற்க வேண்டும். அதை ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம திங்கிங்க்கு ஜாஸ்தி எவ்வளவு கொடுக்கிறோமோ அதுக்கு அதிகமாய் நம்ம கிறிஸ்துவுக்குள் ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தாவை வெளிப்படுத்தணும். என்ன விஷயம் இது, என்ன இது, எதுக்காக இது, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி வாழணும், எப்படி நான் திங்க் பண்ணணும், எப்படி நான் சேஞ்ச் ஆகணும், என்னுடைய வார்த்தையை எப்படி மாற்றணும், நான் எப்படி ஜீவிக்கணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி பார்க்கணும், நான் எப்படி செயல்படணும், நான் எப்படி திருந்தணும், நான் எப்படி சீர்படணும். இதை 10 முறை நீங்க ஜெபம் பண்ணி கேட்கலாம், பல முறை நீங்க உபவாசம் எடுக்கலாம். அது யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. my appetite is not good அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லிடலாம். எனக்கு சாப்பிடணும்னு தோணல, அதனால என்ன விட்டுடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். That is the simplest way you can have the fasting. Fasting உங்க மனசுல நீங்க எடுக்கிற தீர்மானம் தான், நீங்க செய்யற செயல் தான். உணவு ஒருபோதும் ஒரு மனுஷனை பாதிக்காது. நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உன்னை பாதிப்புக்குள்ள கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். Success rate is always by what you decide, what you want to give up. எதை விட்டு கொடுத்து ஆண்டவருக்குள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ that is a fasting. So விசுவாசிகள் எப்பொழுதுமே இந்த இடத்துல சொல்லுது, அப்பொழுது நீ என்ன செய்யணும்னா முடிவை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்மை கொடுக்கிறார், தீமை எல்லாம் செய்யறதில்லை அப்படின்றார். கரெக்ட். பட் why, how? அப்பொழுது நீங்க கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். So நீ விண்ணப்பம் பண்ணலனாக்கா நான் செவி கொடுக்கிறேன். See, what is the aggressiveness or the velocity, the speed of the problem that you have? And the speed க்கு தகுந்த மாதிரி ஆண்டவருக்கு ஃபோக்கஸ் வரணும், ஜெபம் வரணும், உபவாசம் வரணும், இவங்க எல்லாம் கூடவே வரணும். Please understand, when you focus according to the situation, worst situation ஆகுதுன்னா அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி உன்னுடைய ஃபோக்கஸோட கூட இவங்க எல்லாம் கூட சேர்ந்து வருவாங்க. யார் நண்பர்கள்? வேத வாசிப்பு நண்பன், ஜெப நண்பன், உபவாச நண்பன், ஆவியில நம்புற நண்பன், இப்படி பல 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 காரியங்கள் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டையா சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது மட்டும்தான், ஒன்னா சேர்ந்து ஆண்டவர்ல ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் வெற்றின்னு வரும். கை தட்டிட்டு வரும். எப்பொழுதுமே யோசிங்க யோசிங்க யோசிங்க. You need to work hard in the hard times. சொல்லுங்க, you need to work hard in the hard times. சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யலனா, எப்பொழுதும் போல இருந்தீனா, that will prolong, that will proactive, வேற விதமா ஆக்டிவ் ஆயிடும். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுவீர்கள், கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு என்னை தேடினால். See, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தேரம் என்ன வாசிக்கிறோமோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்தியங்கள் எவ்வளவு இருக்கு பாருங்க. This is what it is necessary. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம் பண்ண சொன்னாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். பைபிள் வாசிக்க சொன்னாங்க, பைபிள் வாசிக்கிறேன். நோ நோ நோ, அது அல்ல. ஒரு கான்சென்ட்ரேஷன், சூழ்நிலை ஜெயிக்கிற வரைக்கும் every day you need to act. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 4 நாள் போட்டு ஆக்ட் பண்றது இல்லை. You cannot escape. You will not get rid of it. நீ அதிலிருந்து விடுதலை பட முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்ஸ்டன்ட்லி உடனே நீங்க செய்யணும். பிளஸ் இன்ஸ்டன்ட்லி மட்டும் இல்ல,
ಕನ್ಸಿಸ್ಟೆಂಟ್ಲಿ ಮತ್ತೆ 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 ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಗಮನ ಕೊಟ್ಟು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ச்சியா செயல்பட தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். So please கவனமா இருங்க. Psalms 19 chapter 14 verse. கீர்த்தனை 94 ஓதுவேன். கண்மலையின் மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரியா. What is focus? Focus is nothing but என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரியா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க focus என்றால், சொல்லுங்க focus என்றால் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் என் சமூகத்தில் பிரியா. That is what focus. So you need to have the focus in very great way. மத்தேயு 15:8 வாசிக்கிறோம். மத்தாಯ 15:8 ಓದ್ತೇವೆ. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னை சேவித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆனா உதடும் இங்கதான் கனம் பண்ணினே இருக்கும், இருதயமும் எங்கேயோ இருக்கும். That is very dangerous. The difference கொஞ்சம் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார். ஆமென். என் ஜனங்கள் தங்கள் வாயினாலே சேர்றாங்க, உதடில கனப்படுறாங்க, பட் இருதயம் தூரமா இருக்குது. அப்படி எல்லாம் நம்ம இருக்க கூடாது. That is not focus. ஸ்தோத்திரம். That is not focus. Focus is all together team work ஆண்டவர் சமூகத்துல செயல்படணும். ஸ்தோத்திரம். Team work, everything together we need to work on the focus. Focusல செயல்படும்போதுதான் ஆண்டவர் சொல்ற மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாயிருக்கு ஆராதனை செய்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஏசாயாவை ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுறாரு பாருங்க. வாய்ப்புள்ளே போகிறது மனுஷனை தீர்த்துப்படுத்தாது. ஊரெல்லாம் கேட்கலாம், ஊரெல்லாம் பார்க்கலாம், ஊருடைய விஷயத்தெல்லாம் கேட்கலாம், ஆனா வாயிலிருந்து புறப்படுறது மனுஷனை தீர்த்துப்படுத்தும். நம்மளை தீர்த்துப்படுத்துறது எது? நம்ம வாயிலிருந்து என்ன வருதோ அது மட்டும்தான் ஒரு மனுஷனை தீர்த்துப்படுத்தும். அதனாலதான் அவரவர்களுடைய செயலுக்கு தக்கவாறு நாம் பேச வேண்டாம். காரணம், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். ஆனபடினாலே அதை நம்ம தீர்க்கப்படுத்திவிடும். ஆனபடினாலே அவர்களுக்கு தகுந்தாற் போல நாம் பேசாதபடிக்கு நம்முடைய தகுதி கேட்கிறார் போல நாம் பேச வேண்டும். That is why இந்த இடத்துல தெளிவா சொல்கிறது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீர்க்கப்படுத்துது. அப்படினாலே நம்ம என்ன பேசுறோம் அது நம்மளுடைய குவாலிட்டி தகுந்த நம்ம பேசுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். When you focus on God, you cannot be misguided. நீங்கள் கர்த்தரிடத்தில் கவனமாய் இருப்பீர்களானால், நோக்கமாய் இருப்பீர்களானால், குறிக்கோளாக இருப்பீர்களானால் மிஸ்கைட் ஆக சான்ஸ். மிஸ்கைட் ஆச்சுன்னா நீங்க யாரோ மனுஷனுடைய யோசனையும் இதெல்லாம் சிலதெல்லாம் மனுஷனால் வரும் என்று சொல்லி நீங்க தப்பா போயிடுறதுனாலதான் மிஸ்கைட் ஆகிடும். ஏசாயா 26:3 ஏசாயನು ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕದ 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடைய உம்மை நம்பியிருக்கிறபடியால் நீர் பரிபூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்கள். உறுதியாய் பற்றிக்கொள்ளுது. Focus is what? உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். Hallelujah. You will keep the mind that is dependent on you in perfect peace. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம, ஒரு அசமாதானம் இல்லாம, ரெண்டு மனசு இல்லாம, ஒரே நோக்கம், the perfect peace ஓட கூட keep the mind in the dependent on you. அதாவது அவரே நம்பி இருக்கிறவராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சமாதானத்தோட, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, பூரண சமாதானத்தோட அந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகளை கர்த்தர் மேற்கொள்ள முடியும். So focus is very very important. சங்கீதம் கீர்த்தனை 91:14 ಕೀರ್ತನೆ 91:14 ವಚನ ಹೇಳ್ತದೆ, ಅವನಿಂದ ವಾಂಛೆಯಾಗಿರುವುದனால் ಮನಪಾಡಿಸುವ சொல்லுங்க, அவன் எழுதியிருப்பேன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அடைக்கலத்தை வைப்பேன், அவன் நோக்கி கூப்பிடுவான், அவன் மருத்துவர் இருப்பேன், ஆபத்தில் நாளை அவனோடு அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். அவனிருந்து வாஞ்சியாகிறபடினால், அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நோக்கி கூப்பிடுவான். See, this is what the focus. What is focus? கவனம் எங்கே, நோக்கம் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மேல் வாஞ்சியாக்க வேண்டும்,
அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அதை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென் ஆமென். மறுத்தரசி ஆபத்தில் நானே ஒரு தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துற லெவலுக்கு கர்த்தர் எடுத்துட்டு போறாராம். ஆமென். நீடித்த நாட்களாய், வசனத்தை சொல்லுங்க, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. என் ரட்சிப்பை அவனை காட்டும். வாட் இஸ் தட் ரட்சிப்பு? இரண்டாம் எடுத்துக்கொள்ளப்படும். See, you should always note the point. சும்மா ஏதோ ஒரு பட்சம் போறது ரட்சிப்புக்கு டக்குன்னு நீங்க ஏக்கு வந்துடாதீங்க. எப்படி ரட்சிப்புன்றது A to Z அப்படின்னு. எப்படி Z? A ரட்சிப்புன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், எடுத்துக்கொள்ளப்படுவது வந்து லாஸ்ட் பாயிண்ட். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ரட்சிப்பு, கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டால் அங்கிருந்து ரட்சிப்புக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. தட் இஸ் ஆர் எடுத்துக்கொள்ளப்படுது. சோ ரட்சிப்புன்றது பிகின் ஆனது எண்ட் வரைக்கும் A to Z வரைக்கும் இருந்தால் அந்த ரட்சிப்பு பூர்ணப்படும் பொழுது நாம் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்வோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போ அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வந்து பரிசுத்தத்திலே நம்மை காத்துக்கொண்டு அதை தேர்ந்தவர்களாய் மாறுவோம், அதி பரிசுத்தம் தட் இஸ் நித்திய ஜீவன்ல போறதுக்கு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. That's all the meaning. Very very simple. So இந்த ஒவ்வொரு இடத்துல அந்த அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய வெளிப்பாடு, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த இடத்துல இரண்டாம் வருகை, செகண்ட் கமிங்ஸ் என்றது எப்பவுமே கூடவே வரும். ஸோ எப்பவுமே கவனமா இருங்க, இதுல கவனம் கொடுங்க. Now let me tell you small example. Joseph, டைம் இல்லை எனக்கு அந்த இடத்துல சொல்றதுக்கு, அதனால வசனங்கள் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, அதனால நீங்க புரிஞ்சுக்கீங்க. Somewhere it is Genesis 37:9 எல்லாமே இருக்குது. சொல்றேன், இப்போ எல்லாம் கவனிங்க, என்ன கவனிங்க. Now ஒரு சமுதாயத்துக்கு தேவன் ஒரு நன்மை செய்ய வேண்டும், ஒரு செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் தரிசனத்தை கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒருத்தரை கர்த்தர் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவருடைய லைஃப் ஹிஸ்டரி என்ன நடக்க போது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துருவார். அவருக்கு தெரியும், இருக்க போகிறதையும் அறிவார், அதனால எல்லாத்தையும் அறிவார். இப்ப கவனிங்க, when Joseph மைண்ட்ல ஒரு சின்ன பையன் தான் பாவம், அப்ப மைண்ட்ல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். What he can after all do? என்னத்தான் செய்ய முடியும்? என்ன பார்த்தாலும் அதை சொல்ல முடியும், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எஸ், thank you. இப்போ கவனிங்க, இப்போ இவன் இவ்வளவு சொல்ல முடியும். நான் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் விரோதியா மாறிட்டார். கவனிங்க ப்ளீஸ். ரெண்டாவது ஒரு தரிசனத்தை காண்றான். அவங்க அப்பாவும் அம்மா கூட சேர்ந்துட்டு, நாங்க ஒண்ணு மனத்தை சேர்த்துட்டு போனாட்டியா அப்படின்னு இதை சொன்ன பிறகு என்ன அர்த்தம் ஆச்சு? அவங்களுடைய ஜபம் எங்க போச்சு? அவங்களுடைய உபவாசம் எங்க போச்சு? அவங்களுடைய அபிஷேகம் எங்க போச்சு? ஆண்டவருடைய இருக்கிற பாசம் எங்க போச்சு? எங்க போச்சு? பைபிள்லாம் படிக்கிறது இல்லையா? அவங்க அதை வந்து செய்ய மாட்டாங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லா பிரதர்ஸும் விரோதிட்டாங்க. என்ன கவனிங்க ப்ளீஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ப்ளீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ரெண்டாவது அப்பா அம்மாவும் விரோதிட்டாங்க. நான் டோட்டல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜோசப்க்கு விரோதியாக இப்போ மாறிட்டாங்க. புரிச்சிங்களா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் எப்போ அந்த இடத்துல வேல்யூ இல்லையோ சில கவனிங்க, அவனை கர்த்தர் அபிஷேகித்தார். அந்த இடத்துல எப்போ அந்த தரிசனத்துக்கும் அந்த சொப்பனத்துக்கும் வேல்யூ இல்லையோ அந்த வீட்டில் அவன் இருக்க வேண்டிய வேலை இல்லை. இப்படி நம்ம குடும்பங்களை நாசப்படுத்துகிறதுனால தான் ஒரு ஜபத்துக்கும் தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் ஒரு வெளிப்பாடுக்கும் வேல்யூ கொடுக்கலனா God will get rid of it. கர்த்தரை விட்டு புறக்கணித்து ஒதுங்கி தெரிய வெளியே போக வைப்பார். Now God decides. குழியில போட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஹிஸ்டரி.
விற்கணுமா? அது உன்னுடைய திறமை, உன்னுடைய தகுதி, உனக்கு அதுதான் தெரியும். நீ செய்யற ஆட்டை கட் பண்ணுமா, ரத்தத்தை தோக்கிடுமா, அது உன்னுடைய டேலண்ட். தெரிஞ்சுக்கோ, கர்த்தர் அதில் முக்கியம். எப்படிதான் ஜோசப் பேசுவாங்க, இனிமேல் இருக்க வேலை. கர்த்தர் உலகத்தை காப்பாற்றணுன்ற எண்ணத்துக்கு எந்த விதத்தில் கர்த்தருக்கு குறிக்கோள் ஒருவன் கர்த்தர் அவனுக்கு ஒரு குறிக்கோளை கொடுத்தார், போக்கஸ் கொடுத்தார். அவனிடத்தை கர்த்தருக்கு இருக்க மாட்டார். அவனிடத்தில் உண்டானது வித்து, அவனிடத்தில் உண்டானது சின்ன கர்ப்பம், அது ஆசீர்வாதத்தில் வர்றதுக்கு கர்த்தர். இதுக்கு நீங்க போக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். You need to focus, please. You need to focus. You may say so many things. அவன் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, என் மகன் சரியில்லை, என் மகன் சரியில்லை. நீ சரியா? எப்போ நீ சரியா? உனக்கு இடைஞ்சலாகவே தான் இருக்கான். Now God wants to place a person who is really having a relation. உன்னால என்னென்ன முடியுமோ செஞ்சு, ஆடைய விட்டு குழியிலையும் போடு, என் பண்ணு, வித்துட்டு பணத்தையும் வாங்கி சாப்பிடு, என்னென்ன டிராமா பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ. தட் இஸ் அப் டு யூ. கர்த்தருக்கு கொடுத்துறார். ஆனால் அவனுடைய சரீரத்தில் என்ன வந்தாலும் சரி, அவனை பாதுகாக்கிறது கர்த்தருடைய டார்கெட். உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்தா, ஆண்டவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்காதா? கரங்களை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்தா, கர்த்தருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்தா, அவன் மேல அந்த கர்த்தர் உண்மையில் வச்சிருக்கிற ஃபோக்கஸை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ இஷ்டப்படுவோ இல்லையோ, அந்த மனுஷனுக்காக அவனை செயல்படுற வரைக்கும் கர்த்தர் செயல்படுவார். ஒரு போத்திபார், do whatever the things, ஆண்டவர் எப்பவும் உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். நீ எந்த பிளேஸ்ல போனாலும் உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். நீ எந்த பிளேஸ்ல போ, உயர்த்தி கொண்டே இருப்பார். as long as the ஆண்டவர் ஃபோக்கஸ் அங்க இருக்குமானா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya, எவ்வளவு இருக்குமானால் அந்த ஃபோக்கஸ் கர்த்தர் மன செயல்களை செய்து கொண்டே தான் இருப்பார். செய்து கொண்டே தான் இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. செயல்படுத்தி கொண்டே தான் இருப்பார். அந்த இடத்துல பாசிட்டிவா நடக்குதா, நெகட்டிவ் நடக்குதா, வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் செயல்படுத்தி கொண்டே இருப்பார். வெற்றிகள் நடந்து கொண்டே இருக்கும், ஜெயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். along the way நம்முடைய சஃபரிங், நம்முடைய வேதனைகள், துக்கங்கள் கொடூரமா இருந்தாலும் கர்த்தர் அந்த ஃபோக்கஸை விட்டு மாறார். நாம் கர்த்தர் வைக்கிற ஃபோக்கஸை மாற்றக்கூடாது. கர்த்தர் நமக்குள் வைக்க தீர்மானம் நிறைவேறுகிற வரைக்கும் நாம் கவனத்தோடு இருக்கணும். வாட்ஸ்அப் இஸ் காட் தேர், காட் டு ஜெயில், அங்க கூட கர்த்தர் வைக்கிறார். யார் ஜெயில இருக்கிற கைதி எப்படி தலைவனா இருந்து வேலை செய்ய முடியும்? அவ்வளவு தூரத்துக்கு யாரும் உள்ளவே கூண்டுக்குள்ளவே இந்த செயல்படுத்தலாம் முடியே. எல்லாத்தையும் நீயே பார்த்து சொல்லிட்டு சான்சஸ் இருக்கு. தட் இஸ் வாட் தி கிரேட்னஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய நடத்துதலும் ஒரு குறிக்கோள் உள்ள மனுஷனுக்கு, ஒரு ஃபோக்கஸ் ஆன மனுஷனுக்கு இருக்கிறது என்பதை தேவன் அறிவார். how many years, how many வருஷங்கள், எத்தனை வருஷங்கள் அத்தனை வருஷமும் அந்த குடும்பத்திலே தேவ தயவு மறைந்து போனது. இன்றைக்கு யாக்கோபுடைய வீட்டிலே தேவ அன்பு மறைந்து போனது, தேவனுடைய தரிசனம் மறைந்து போனது. ஹalleluya. கர்த்தர் இங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், அந்த வீட்டில் இருந்திருந்தாலும் கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு கட்டி ஸ்தோத்திரம். அது முடியலன்னா கர்த்தர் வந்து அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். that is the exodus. what is exodus? always every man should have an exodus. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தான் இருக்கிற நிலையிலே உட்கார்ந்து கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. he must have the புறப்பாடு, யாத்திராகமம். he must have the புறப்பாடு, எக்ஸோடஸ் என்றது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே சேஞ்சஸ் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம், ஹalleluya. கர்த்தர் யோசேப்புக்கு புறப்பாடு பண்ணிவிட்டார். Now he has gone wherever it is possible. எல்லா இடத்திலும் கர்த்தர் வெற்றி சேர்க்கப்படுகிறார். Now it has gone to the climax where the whole world top leader க்கு வந்திருக்கிற பெரிய பிரச்சனையும் அந்த கனவுக்கும் ஒரு தரிசனம் இல்லை, வியாக்கியானம் இல்லை, ஒரு ரீடிங் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. That means to say வேத வசனம் இல்லை, கர்த்தருடைய பயம் இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை, யாருக்குமே இல்லை. ஆண்டவருடைய கர்த்தர் எங்க பயன்படுத்த முடியுமோ கரெக்டா பயன்படுத்த. Now கிங்குடைய மோதிரம்
நம்ம ஜோசப் கையில் இருக்கு. கிங்களுடைய மோதிரம் இப்ப ஜோசப் கையில் இருக்கு. நான் வெறும் ஒப்புக்குச்ச பார்க்கல, நான் வெறும் ஜஸ்ட் ரப்பர் ஸ்டாம்ப், அவ்வளவுதான். எல்லாம் நீ தான் ஹேண்டில் பண்ணணும். ஹோல் வேர்ல்ட் யூ ஹேவ் டு ஹேண்டில். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் எங்கே? To control the whole world. Are you ready? Is your focus is that? கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஹalleluya. அப்படிப்பட்ட தரிசனம் உனக்குள் இருக்குமானா கர்த்தர் உன்னை அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக முடியும். ஹalleluya. இல்ல நான் இவ்வளவுதான் இருந்தா போதும், நான் ஒரே ஆபீஸ் இருந்தா போதும், நான் ஒரே இந்த மாதிரி இருந்தா போதும், அந்த மாதிரி இருந்தா போதும். That's up to you. Focus. Focus. நீ புரிஞ்சுச்சுன்னா நீ என்னைக்கே ப்ரிப்பேர் ஆயிடும். என்னைக்கும் you should have to come with the exodus. நீ எக்ஸோடஸ் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணு. உன் வாழ்க்கையிலே உன் மனதளவிலே இந்த எக்ஸோடஸ் யாத்திரை பண்ணி உன்னுடைய பழைய சூழ்நிலை பழக்கத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னுடைய குறிக்கோளை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். ஹalleluya. கர்த்தர் மாற்ற முடியும். புறப்படுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்த விடுவார். You have to come out. You have to get exodus. Hallelujah. நீ புறப்பட்டு ஆக வேண்டும். யாத்திரை செய்து ஆக வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் நீ வந்து அடைய வேண்டும். So please concentrate on focus. Hallelujah. Many will distract you. அநேகர் இடைஞ்சல் பண்றாங்க, அநேகர் தொல்லை பண்றாங்க. உலகம் எல்லாம் வெறும் போலியாகவும் மத்தவங்களை பத்தி gossiping is one of the deadliest demon in everybody's life. Gossip is very dangerous. நமக்கு தெரியாதது அப்படியே உப்புக்காரம் போட்டு சொல்றது. இன்னொருத்தரை பத்தி பேசணும்னா அது கொடுக்க ஆசைப்படுறது. இன்னொருத்தரை பத்தி சொல்லணும்னா gossiping is exactly equal to Lucifer. ஒரு தேவன் இல்ல, நான் தான் தேவன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டேன். செய்யற ஆள் கூட உண்மை கிடையாது, நான் சொல்றதுதான் உண்மைன்ற ஸ்டேஜ். That is gossip. It's very many will distract you. You need to have the focus. Focus actively ஆகணும். Distraction எவ்வளவு இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் நம்ம வாயை விடாதே. சுவாசியே கோபமாத்திரம் வச்சுக்க. பெட்டர் நீ வாயை திறக்கிறது, பெட்டர் நீ வாயை திறக்கிறது, நீ வாயை திறக்காதது நல்லது. நடமாடக்கூடாது. கோபம் ஒரு ஆள் நடமாடக்கூடாது, பேசக்கூடாது, பல்ல கடிக்கூடாது. சைலண்டா இருப்பார். உங்கள்கிட்ட பிசாசு ஓடுறதுக்கு சைலண்டா இருப்பார். சீர்படுத்து. When we have a problem, பல்ல கடிக்காது, யாரையும் குற்றப்படுத்தாது, மூமெண்ட் ஜாஸ்தி கொடுக்காதீங்க. ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் அக்கம்ப்ளிஷ் பண்ற வரைக்கும் நமக்கு அடையிறதுக்கு அவர் செயல்படுறார். சாம்ஸ் 123 வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். எவ்வளவு பிரமாதமான ஒரு வெர்டிக்ட் எதிர்க்க முடியும், வார்த்தை எதிர்க்க முடியும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எதிர்க்க முடியும். ஒரு வேலைக்காரி உடைய கண் கையில் கண் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கணும். ஏன்னா அதான் ஆசீர்வாதம் கொடுத்து. எஜமாட்டியுடைய கண் 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 எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்கணும். ஏன்னா அதான் கொடுத்து. எவ்வளவு வரைக்கும் ஃபோக்கஸ் ஆண்டவர் இரக்கம் செய்யறது. That means நாம் இரக்கத்தை நாடுறோம். செயல்படக்கூடாது, ஆக்ட் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, புலம்பக்கூடாது. Don't gossip.
குறை சொல்றது, அவனை குறை சொல்றது. சில நேரத்தில் பிரச்சனை வந்துட்டா வீட்டுல மகள் இருந்து சொல்றது பிரச்சனை, அவன் சரியில்லை, பிள்ளைங்க மதிக்கும் அப்பா. மனைவி பார்த்தவங்க சொல்றது அவன் சரியில்லை, அவளால்தான் இந்த கதியை வந்துட்டாங்க அப்படின்னு. பிள்ளைங்க மதிக்காது, வீட்லையும் மறையாது. Don't gossip, whether it is good or wrong, நல்லதோ கெட்டதோ வாயை திறந்து பேசாத. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குற வரைக்கும் இருக்கட்டே. கண் கையை, வாட் இஸ் கை? இன்னொன்னு அங்க பிஸ்கெட் ஆயிடக்கூடாது. வாட் இஸ் கை? ஒரு மனுஷன் இருக்கிறானா, அவன் கையை பார்த்துட்டு இருந்தா அதான் அர்த்தமா? கையினா என்ன? கிருபை. கையினா மீனிங்னா இரக்கம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்ய வரைக்கும் அந்த இரக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டுல போனோடனே அவர் கையே பார்த்துட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு இல்லை. இதுல மீனிங், இதோட மீனிங் ரொம்ப வேற. இரக்கம், இரக்கத்தையே பார்த்துட்டு. ஒரு வீட்டுல போயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டா, அவன் நான் என்னையே பார்த்துக்கிறேன், கையே பார்க்கலாம். அவன் கையை நினைக்க மாட்டான், வேற நினைக்கிறான், ஏன் அவனுக்கு கையே பார்த்துக்கிறான். ரொம்ப ராங்கா போயிடும். விசுவாசியே, you should have that revelation. What is that revelation? இரக்கத்தை பார்க்க. கண்கள் எஜமானினுடைய இரக்கத்தை பார்க்க வேண்டும். சோத்திரத்தில் பார்க்கலாம். ஒரு எஜமாட்டியினுடைய கையை பார்க்கணும். எஜமாட்டியினுடைய இரக்கத்தை வேலைக்காரி பார்க்க. இரக்க செய்ய வரைக்கும் கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4. கொலோசையவರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 4. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் பாவங்களுக்காகவும் பிசாசின் கிரியைகளுக்காகவும் நாம் மரித்துட்டோம். அல்லேலூயா. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தர் நம்மளை மறைச்சு வச்சிட்டாரு. சோத்திரம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை மறைச்சு வச்சிருக்கிறாரு. மற்றவங்களுடைய போர்ஸ், மற்றவங்களுடைய பொறாமை, மற்றவங்களுடைய எரிச்சல், மற்றவங்களுடைய சாபம் நம்ம விடாதபடிக்கு தேவன் தான் மறைச்சு வச்சிருக்கிறார் நம்மளை. அவர் மேல விடாமப்படாத, அவர் நம்மளை மறைச்சு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு செயலும் அவர் மேல விடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். சில மெசேஜ்களை நீங்க கேட்டு பாருங்க. 4 மெசேஜ், 5 வசனம், 6 வசனம் தான் ஒவ்வொரு மெசேஜ்ல இருக்கும். அவ்வளோத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு அவ்வளோ ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண போனா தாங்க மாட்டேன். வசனம் கொஞ்சம் படிச்சாதான் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவர்களுடைய மகிமையை going along with him. Going along with him. அவர் வெளிப்படும் பொழுது நாமும் வெளிப்பட வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நாம் உயிர்த்தெழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தபடினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழ வேண்டும், ஜெயித்தெழ வேண்டும், கர்த்தருக்குள் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நாள் பிரச்சனையிலும், ஒவ்வொரு நாள் உங்களுடைய டார்கெட்லையும் நாம் உயிர் மீட்சி அடைவோம். சகோதரே, பிடித்துக் கொண்டு நான் என்று ஒன்று செய்கிறேன். பின்னாடி மறந்து முன்னாடி நாடி கிறிஸ்தியேசுக்குள் தேவன் எனக்கு பரம தந்தை கொண்டிருக்காங்க. லக்கை நோக்கி ஹல்லேலூயா. இங்க பிலிப்பியர் 3:13 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. லக்கை நோக்கி தொடர்ந்து. What is our luck? What is our focus? What is our goal oriented? Not the program oriented. வந்தோம், சாப்பிட்டோம், உட்கார்ந்தோம், நின்னோம், செஞ்சோம், ப்ரோக்ராம் பாட்டு நடந்துட்டே இருக்கும். காலையிலிருந்து வேலை செய்யணும். ஐயோ, இந்த மாசம் தான் எவ்வளோ வேலை தானோ.
What is your goal oriented? What is your focus? Think on that. Work on that. பொறுமையோடு இயேசு கிறிஸ்து நியமித்த, அதாவது எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஹிப்ரேயருக்கு 12 அத்தியாயம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. எத்தனையோ பேர் என்ன அற்புதங்களை கர்த்தர் செஞ்சு வர்றாருன்னா, இந்த காலத்திலே கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செய்யறாருன்னா இதை பார்க்கறதுக்கு கண்கள் மூடிகிறது. ஏன்னா அந்த வெளிப்படைய சொன்னா மற்றும் வாழ்கிற வாழ்க்கை நிராசை. அதனால அவங்க இப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ரட்சிப்புக்குள்ள வர்றது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. திகழ்த்தன்மை என்பதுதான் கர்த்தரை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை வசிப்பார். பாரமான யாவற்றையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கவனிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். இந்த எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கவனிங்க. பாவம் எங்க இருக்குமா சொல்லுங்க. நம்மை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும். பாவம் ரொம்ப டச் பண்ணினே இருக்கும். லவர்ஸ் கூட க்ளோஸா தான் நிற்கும். பாவம் வந்து அவ்வளோ நியரஸ்ட். அதனால வசனத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது, ஒரு பரிசுத்தவான் சொல்லும் பொழுது வெளிப்பாடு எவ்வளவு கரெக்டா சொல்றாரு பாருங்க. நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தவிர்விட்டேன். வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இருக்காது அந்த பாவத்துக்கு. எவ்வளவுதான் ஒதுக்கி வை, அது சுற்றி நெருக்கி நிற்க பாவம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எவ்வளவு பாருங்க. தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கணும் முடிக்கிறவராக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நமக்கு இருக்கிற போக்கஸ் நாம் ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியமாக கிறிஸ்து இயேசுவை குறித்து பாருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையில் ஒரு இருந்தது போல. ஸ்தோத்திரம். மோசேயுடைய ஜீவியத்தில் டோட்டலி 3 பேர் குழந்தைங்களை தண்ணியில போட்டாங்க. 3 குழந்தைங்களை தொட்டியில போட்டு தண்ணியில போட சொன்னா அவன் தண்ணியில போடுறாங்க. ஏன் போட்டாங்கன்னாக்கா போட சொன்னா. ஆனா போடுறவங்க ஞானமா போட்டாங்க. 3 அகராதியில் சொல்லுது 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க யார் ரூல்ஸ் போட்டாலும் அவங்க கையிலே ஆயிடுச்சு. யார் விருப்பம் இல்லைனாலும் அவங்களுக்கே விருப்பம் ஆயிடுச்சு. யார் கொலை பண்ண சொன்னாங்களோ அவங்க மகளுக்கு இது பார்த்தா எனக்கு வேணும் மாதிரி தெரியுது. பார்த்தா வெறுப்பதான் எல்லாரும் நிறைய பேர் உங்களுக்கு வெறுக்கிறாங்க. அந்த கண்டனே ஆகல. கண்டனே அவருக்கு வெப்பம் அந்மேல அவர் ஏதோ யாரோ தான் பார்த்தாலே அவருக்கு யார் அவங்களுக்கே ஒரு பிரியமாய் மாற்றுகிற உங்களுக்கு பிரியமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ் வாட் தி ஃபோக்கஸ். எங்க வாழக்கூடாதோ அதே அரண்மனையில வாழணும். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வித்வான் என்ன கற்றுக்கொள்வானோ அதை பார்க்கிலும் மோசேக்கு எல்லா வித்தைகளை கற்றுக் கொடுக்கப்பட்டது. எவ்ரிதிங், எவ்ரி டாக்டிக்ஸ் கற்றுக் கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள because he was put it in the training center மாதிரி. மத்தவங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு போலாம் வரலாம் கத்துக்கலாம் வரலாம் பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆனா மோசேக்கு அப்படி இல்லை. no he must know
எகிப்தினுடைய எல்லா தந்திரங்களையும் தெரிஞ்சிருக்கணும். அதனால இவனுக்கு போயிட்டு சிஸ்டமேட்டிக்கா கத்து கொடுக்கணும்னால ஒண்ணு கூட விடாத மந்திரத்திலிருந்து மோடி வித்தியிலிருந்து என்னென்ன செயல்களோ சகல வச்சு மோசை கத்து கொடுத்தாங்க. ஒண்ணு விடாத, ஒண்ணு விட்டுட்டு இருந்தா பார்வன் விட்டு மாட்டான். எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க. இது யாரால் வந்தது? தேவன். தேவன் கொடுக்கிற அறிவு. There is a preparation going on to have the operation. Just have to listen. You need to have a preparation to have the better operation. ஒரு நல்ல செயல்பாடுக்காக ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிற ஆயத்தம் தான் இந்த now like hook or crook God Exodus Moses யாத்திராகம் பண்ண மோசே எப்படியோ ஒரு ரீசன்ல போட்டு அவனை இன்வால்வ் பண்ண வச்சு அந்த ஊரை விட்டு ஓடும்படியாக கற்று செய்கிறான். பிரித்தெடுக்கிறார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கிற ஒரு சிஸ்டம் அந்த கத்த வச்சிருந்தார். தட் இஸ் வாட் திங். நீங்க நினைக்காதீங்க அவங்க செயல்பட்ட நோ இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஆக்டிங் ஆஃப் காட். கத்த செயல்படுறார். ராஜ போஜனம் சாப்பிட்டேன். ராஜ மரியாதையோடு இருந்தேன். ராஜ வித்தைகளை கற்றுக்கொண்டேன். திடீர்னு ஒரே நைட்ல பிச்சைக்காரர் அதெல்லாம் கரெக்டா ரெஸ்டோரேஷன் கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்றாங்க. பிள்ளைங்க வராங்க. நிறைய 2-3 மாதிரி இருக்கு. நான் இன்னும் தெளிவா படிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஃபேமிலி ரெஸ்டோரேஷன் கொடுக்குறார். டூட்டி பார்க்குறான். ஆடுபாடு மேய்க்கிறான். அப்புறம் தான் அவனோட வாழ்க்கையில ஒரு டைம் வரான். வெக்ஸ் ஆடுறான். என்னடா லைஃப் இருக்கு, எப்படியோ இருந்தோம், எனக்கு இது ஒன்றில் ஆயிட்டு ஒரு ஃபீல் வாழ்க்கையில இன்னும் நிற்கணுமா அப்படின்ற ஒரு மனசு வெக்ஸ்ல உட்கார்றாங்க. Then God appears. Hallelujah. விசுவாசிகள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. It's all happening. எல்லாம் மனசு பிரகாரம் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் வச்சிருக்கிறார். Focus is very very important. Now the time of the vex வாழ்க்கையில் ஐயோ இவ்வளோதானா மனைவி பிள்ளைங்க ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஆடு மாடு பேசிருக்கிற இதுக்கு தானா லைஃப் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் அப்படிங்க. Come on. Now you are going to start the first chapter. Why? நீ என்ன எதிர்பார்த்தியோ, நீ என்ன உன்னை கொல்ல மாட்டாங்களோ, எங்க உன்னை டைவர்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்போ பார்வோனுடைய கொலை செய்கிற கதையும், இன்னைக்கு தண்ணியில போட சொல்ற கதையும், அன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க செத்த கதையும், இட்ஸ் ஆல் தி காட்ஸ். அவனுடைய செயல், அவனுடைய புத்தி மாறாட்ட செயலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். God won't say நீ கொலை பண்ணு கர்த்தர் சொல்ல மாட்டார். அவனுடைய மைண்ட்ல இருக்கிற காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துகிறார். Now redirected Moses, redirecting Moses in this kind of methodology. கொண்டாடுறாரு, கட்சியை ப்ரிப்பேர் பண்றாரு. ஆண்டவர் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, இவன் பேச்சு கூட எனக்கு திக்குவாய் என்ற ஸ்டேட்டஸ்க்கு கொண்டாடுறாரு. பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிற லெவல் கொண்டாடுறாரு. Again to the same original place if you want. அதெல்லாம் வித்தியாசம் தெரியும். ஆனா அகைன் அதே பிளேஸ்ல போய் நிக்கிறதுக்கு கத்துக்கிட்டு போறான். ஒரு விரோதியா போறான், ஒரு அப்போனண்டா போறான், ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா போறான். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமா இருந்தால் மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துன்னு போவார்னா, உங்களுக்கு அந்த இடத்துல எப்படிடா நம்ம நிற்க முடியும் அப்படின்றது ரொம்ப சங்கடமா இருக்கும். கர்த்தர் செயல்படுவார். எதிர்ப்பு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல செயல்படுவார். கடைசி வரைக்கும் எவ்வளவு தவறாக விசுவாசிகள் வாழ்ந்தாலும் கூட ஒரு வார்த்தை கூட கோபமா பேசி, ஏன் நீங்க எனக்கு எதிர்ப்பா வரீங்கன்னு கேட்கலாம்.
சில நேரத்தில் ஏன் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் உனக்கு விரோதி இல்லையே, என் மேலேயே அகேன்ஸ்ட் அவரை தான் பேசுவானே ஒழிய அவன் ஒருபோது யாரும் எப்படி மவுண்ட் ஆகும். எத்தனை லட்சம் ஜனங்க ஜஸ்ட் இவன் மேல அகேன்ஸ்ட் ஆக்குறாங்கன்னா everybody is focused on him. ஆனா இவ்வளவுக்கும் அவனுக்கு ஒரே ஒரு ஆதாரம் இருந்துச்சு. ஆண்டவர் focus on God, nothing but the prayer. That was total success in his life. Focus on God and you will not make mistake. நீதிமொழிகள் 4:25-27. What is that? ஞானோக்திகள் 4:25-27. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. ஓகே ஓகே, உன் கண்கள் நேராயிருந்து நேராயில்லை, நேராயிருந்து ஸ்ட்ரைட் இல்லை, நியாயமானதை நோக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உடைய கண்கள் நேராய் பார்க்கிறதுனா இந்த இடத்துல என்ன மீனிங்? நியாயமானதை. ஹல்லேலூயா. Let your eyes look directly ahead. Ahead what? கிறிஸ்துவோடு கூட. ஹல்லேலூயா. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கண் இமை அதே சொல்றாங்க. கால்நடை சீர்தூக்கி பார். எங்க நடக்கிறன்றத கொஞ்சம் சரியா கவனிச்சுக்கோ. அவன் வழிகளை நிலைவரப்பட்டிருப்பதாக. Your ways வலது புறம் இடது புறம் சாயாது. இந்த ஒருத்தர் சொன்னா அவங்க சாயுது, இவங்க சொன்னா இவங்க பக்கம் சாயுது, இவங்க திட்டினா இவங்க எடுத்து கோச்சிக்கிறது, இவங்க திட்டினா இவங்க எடுத்து கோச்சிக்கிறது. Too much of inclination. காலை தீமைக்கு விடக்கூடாது. Focus, 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 focus. Hallelujah. Don't give up. Lost circumstance, lost story. Stop trusting your circumstance. உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. Lost point. Don't give up. மனசு விட்டு கொடுக்காதே. மனசு தளர விடாதே. சோர்வு கிடக்கூடாது. Never, 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 never. எப்படிப்பட்ட சூழ்நிலை லாஸ்ட் மூச்சு வரைக்கும் கர்த்தர் கொடுத்த லாஸ்ட் மூச்சு வரைக்கும் நம்ம மனசு விட்டு கர்த்தர் நடத்தும். Hallelujah. Hallelujah. There is an example. யோனா 2ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும். ஜோனா ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல சில நேரத்தில் சொல்றோம் கர்த்தர் தான் எல்லாத்தையும் பண்ணாரு, கல்லாதான் நடத்திட்டாரு. மீடியா ஒரு வழி கர்த்தர் அப்படி ஆயத்தப்படுத்துகிறார். Because he has diverted from the place. அவர் சொல்லினே இருக்கிறார் ஆவியானவர், தான் மறை நீ போய் சொல்றது சொல்லு, நான் செஞ்சுக்குவேன் சொல்றாரு ஆவியானவர். தீர்க்கதரிசிக்கு தெரியாது என்னது, தீர்க்கதரிசிக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வச்சு கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். தீர்க்கதரிசி அனுப்புறாருன்னா கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தாது இருப்பாரா? So many times consistent ஆண்டவர் யோனாவோட பேசிதான் இருப்பார். அதை மீறிதான் யோனா தப்பான வழியில போயிருப்பார். ஆண்டவர் எல்லா ஆர்கனைசேஷன் பண்றாங்க. விரோதி கர்த்தர் வந்து இது பண்ணு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணுப்பான்னு நினைச்சுக்கிறீங்களா? நோ, கர்த்தருடைய ஆவி அந்த செயல்படும். Now somehow ஒரு பரிசுத்த மனுஷன், ஒரு தேவ மனுஷன், ஒரு கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மனுஷன் நான் ஒரு லாக்அப்ல வந்து மாட்டிக்கிறேன். நல்லா கவனிங்க ப்ளீஸ், ஒரு லாக்அப்ல வந்து மாட்டிக்கிறேன். மேபி ஒரு சென்ட்ரல் பிரிசன் யாரா போயிருந்தீங்களே, நான் உங்களுக்கு தெரியாது. நான் விசிட்டிங்காக போயிருக்கேன். நல்லது, அங்கேயே உயிர் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விசிட்டரை பார்க்கறதுக்கு நீங்க போனோம்னா இந்த தோல் பட்ட ரெண்டும் இடிக்கும். அவ்வளோ நேரோவான 30 mm ராட்ல ஃபென்சிங் பண்ணிருக்கோம். யூ ஹேவ் டு வாக். தைரியமா இப்படி ரோப்பா நடக்க முடியாது, கொஞ்சம் இப்படி சரிஞ்சுதான் நடக்கணும். இப்படி போகணும். 2 3 4 5 6 7 8
போயிட்டு பிறகு ஒரு 4வது ரோல போய் எடுத்துக்கிறேன்னா திடீர்னு வெளியே வர முடியும். ஏன்னா பின்னால ரொம்ப அவங்க நின்று கூட இப்படி வெளியே வர முடியாது. உள்ளோடைய ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய என்ட்ரன்ஸ் ஒரு விசிட்டர் உள்ள போய் ஜெயில இருக்கணும் பார்க்கறதுக்காக போற சூழ்நிலை இருக்கும். அது நடக்க அப்படிப்பட்ட கேரக்டர் மட்டும்தான் போக முடியும். அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ள அப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். மனுஷனுடைய தீர்வு அங்கேயே மனசு தொடச்சிடலாம். வண்ணடாயப்பா லைஃப் வண்ணடாயப்பா என்ன இப்ப இவன் பெரிய அப்படிப்பட்ட அகௌரவமான ஒரு பெரிய தப்பு பண்ணிடல. பட் want to have an exodus. மறுபடியும் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியோட வாழ்க்கையிலே ஒரு மறுதிருப்பத்தை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசியானவர் சரி, தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கு தேவன் எல்லா காரியம் பண்ணுறான். சுப்பீரியர் பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட், மாஸ்டர், இந்த பெரிய படிப்பு இதெல்லாம் ஒண்ணுமே செல்லாது. கர்த்தருடைய பார்வையில் தவறு தான். ஹalleluya. ஆண்டவர் கரெக்டா கொண்டாடுறாரு. கொண்டாந்து மீன் வாயில நல்ல காலம் மீன் வயிற்றுக்கு போல, நல்ல காலம் மீன் வயிற்றுக்கு போல. ஏன்னா கக்க முடியாது, வாயில தான் வச்சிருந்து கக்குச்சின்னு நினைக்கிறனால. ஆனா அந்த வாயில இருக்கிறதே ஒரு பெரிய டார்கெட் தான். எங்க பார்த்தாலும் எப்படிதான் விவரிக்கிறதும் புரியாது. அப்படிப்பட்ட ஒரு லாக்அப்ல மாட்டினா now he has become, அதாவது அந்த இடத்துல இனி எதுவும் செய்ய முடியாத ஸ்டாப் இந்த பொசிஷன். அவ்வளவுதான் முடிஞ்சு சார் நம்ம கதை அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல வந்துட்டாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போயிடுச்சு. 7ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமா என்னிலே தோய்ந்தது. அவ்வளவுதான், இனி முடிஞ்சிச்சு என் கதை. இனி நான் நம்பிக்கைன்றது சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மீன் இது மீன் இது கர்த்தர் இல்ல. கர்த்தரோட பார்க்க சேசுவே அப்படின்னு உட்கார்ற இடம் இல்ல, இல்ல சர்ச் இல்ல, இல்ல வீடு இல்ல. மீன் வாய்ப்புள்ளதான். It's all finished. Body effect, but the body strength, everything is gone. பெரிய மீன் வாய்ப்புள்ள சேஃபா உட்கார்றான்னா பாருங்க எவ்வளவு பெருசு மீனா இருக்கும். சுவாசி வாழ்க்கையில உச்சகட்டத்தில் வந்து உட்கார்றான், லாஸ்ட் மினிட்ல வந்து உட்கார்றான். இனி அவ்வளவுதான் நான் க்ளோஸ் பண்ண நம்ம லைஃப். ஒரே ஒரு சான்ஸ் தான். அகைன் ரீடைரக்ட், ஃபோக்கஸ் ஆன். என்ன ஃபோக்கஸ் ஆயிடுச்சு? ஆத்துமா உடம்பு போச்சு விடு, என் ஆத்துமாலே இருக்க நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு தோய்ந்து போற சூழ்நிலை வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்? கர்த்தரை நினைத்தேன். அந்த வசனங்கள்லாம் நம்ம இதுவரைக்கும் பட்சமாய் நான் எனக்கு ஞாபகம் வரல. ப்ளீஸ் அங்கெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே உங்களிடத்தில் வந்து சேர்ந்து ஆவி போதிப்போம். எங்க ஒரு சபையில ஆராதிக்கிற சூழ்நிலை எப்படியோ அந்த யோசனை, கர்த்தாவே நான் இவங்களை ஆராதிக்க வேண்டுமே. நான் ஆத்மாவை இல்லையா, நான் ஒரு பரிசுத்தவான் இல்லையா, நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, விசுவாசிக்கு லெவல் இல்லையா, நான் ஒரு ஆலயத்தில் போய் தொழ வேண்டுமே. பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆசீர்வாதம் என்று கர்த்தர் கொடுத்து, ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, ஒரு பிரெஸ்டீஜ் கொடுத்து, ஒரு நல்ல ஒரு மகிமையை கொடுத்திருக்கிற இடத்துல இவன் போக்கடிச்சுக்கிறானே, கேர்லெஸ்ஸா எடுத்துட்டானே, கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டானே, அதுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கலையே. ஆண்டவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட பேசினே உட்கார்ந்துருக்கலாமே. ஆண்டவரே அந்த ஜனங்க சரியில்லை, ஆண்டவரே அந்த ஜனங்க சரியில்லை ஆண்டவர் சொல்லுவாங்க. அதனால எனக்கு பயமாக்குது ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாகுது, மோசை மாதிரி பேசலாம், எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப சங்கடமாகுது, சாவடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்திலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் உபவாசம் எடுத்து உட்கார்ந்துருக்கலாம். மாயமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புறது
கர்த்தர் விரும்புறதே இல்ல. போ முடியலையா, கர்த்தர் சமூகத்துல உட்கார். ஆண்டவர் திருமணம் பண்ற வரைக்கும் சரி போட்ட போன்னு சொல்ற வரைக்கும், இல்ல வேண்டாம் விடுன்னு சொல்ற வரைக்கும் நீ ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் நினைவு போறேன்னு சொல்லிட்டு நீ தர்ஷீஸுக்கு போயிருந்தாக்கா, what for you are traveling to Tarshish? அப்படிப்பட்ட மாய்மாலத்தை கர்த்தர் விரும்ப மாட்டார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஊழியம் என்ற விஷயத்துல, விசுவாசம் என்ற விஷயத்துல, ஜெபம் என்ற விஷயத்துல மாய்மாலம் பண்றோம். பக்தி என்ற விஷயத்துல இவ்வளவு விவகாரமா பண்றோம். கர்த்தர் நானோவெனில் துதியின் சத்தத்தோட பலிகளை பாருங்க, ஒப்பு கொடுத்தல் என்ன மாதிரி இருக்குது பாருங்க. சீரியஸ் ஒப்பு கொடுத்தல். நான் பண்ணின பொறுத்துகையை செலுத்துவேன். நான் என்ன சொன்னோம், நான் என்ன தீர்மானம் எடுத்தனோம், அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். இப்போ என்னை காப்பாற்ற முடியுமானாலும் என் தேவன் தான் எனக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடைய. இப்ப டோட்டலாவே நானு உன் கையில சரண்டர் ஆண்டவர். அவ்வளவுதான். நீர் மனசு வச்சா நான், நீர் மனசு வைக்கலனா நான் இல்லை. சுவாசி கட்டத்தை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். இந்த பர்டிகுலர் பிரேயர் டைம்ல கொஞ்சம் யோசிக்கணும். ஆத்மீயமா நம்முடைய லெவல் எந்த லெவலுக்கு உட்கார்ந்துன்னு யோசிக்கணும். You need to understand what is actually the focus. கர்த்தர் புரியுதுங்களா? எப்போ கட்டளையிடுறாரு பாத்தீங்களா? எப்போ கட்டளையிடுறாரு பாத்தீங்களா? இதை கொஞ்சம் அப்படி செக்ரிகேட் பண்ணி போட்டு படிச்சு பாருங்க. பட படிச்சு போகக்கூடாது. எப்பொழுதுமே ஆத்திரப்படாதீங்க பைபிள் படிக்கிறதுல. Now we have to do all the obligations. ஆத்மீய obligations எல்லாம் finish பண்ணி முடித்து இனிமேல் ஆண்டவரே நீட்டா ஆண்டவரே சில பிரச்சனை உங்களுக்கு வருது, உன் வைஃப் கூட உங்க கூட இருக்க முடியாது. புரிஞ்சுக்கீங்க? நீ நேசிக்கிறவங்க கூட உங்க கூட இருக்க முடியாது. தனிப்பட்ட ரீதியில டென்ஷன் 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 டென்ஷன்ல உட்கார்ந்து உங்க என்ன தாடா பண்றது, சும்மாவே போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருக்கு பேசுறதுல யாருக்கு பழகத்துல இந்த மாதிரி ஆளுக்கு சாப்பிட்டு. ஆனா அந்த இடத்துல இவனை குமரி குமரி என்னுடைய ரட்சிப்பை நினைக்கிறேன், என் தேவனை தொழுது கொள்கிறேன், நான் என்ன பலி செலுத்துவேன் நினைக்கிறேன். நான் லாஸ்டா ரட்சிப்பு கத்துறேன், என்னை காப்பாற்றுறதா வேணாவா அப்படின்றது ஆண்டு சம்பவம். நான் என்னவே ஒப்படைச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் நீங்க வசனத்தை நீங்க இப்படி படிக்கணும், இப்படிதான் படிக்கணும், இப்படி படிக்கணும். நீங்க படிக்கணும், ஒரு ப்ராசஸ் சொல்லித்தரேன். மறுபடியும் மறுபடியும் இப்படிதான் படிக்கணும். இப்போ ஆண்டவர் கர்த்தர் வீட்டுக்கு கட்டிவிட்டார். எவ்வளவு நல்லது, how dramatical, எவ்வளவு ஒரு பிக்சோரியலா இருக்குது பாருங்க. லாஸ்ட் ரெண்டு வார்த்தை ஒரு தைரியப்படுத்த விரும்புகிறேன். finished, message is finished. Philippians 4:11-12. எனவே நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் கற்றிருக்கு கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்தில் எல்லா இடத்திலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். லாஸ்ட் வசனம் 5, 6, 10 வரைக்கும் வாசிக்கணும். நீங்க அந்த கோட் மட்டும் தேரம் மட்டும் வாசிக்கூடாது. 10 வசனம், அதாவது 5ஆம் அதிகாரம் முதலிலே பேதுரு 5:7, 6 போதி. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் ஒரு விருத்தும்படி ஆமென். அவருடைய பலத்த கையில அடங்கி இருக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும். வார்த்தைகள் நல்லா கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபாஸ்டாலாம் படிக்காதீங்க. சில வார்த்தை இதெல்லாம் நினைச்சு போட்டா கூட சரி. அதுதான் சில இடத்துல சொல்றேன், இந்த சோமனி வாக்குத்த வசனங்கள் டேட்டா முடிஞ்சுக்கிட்டும் முடியாது. இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு தான் சும்மா இப்ப போயிட்டு போகும். ஒவ்வொன்றும் எழுதி வச்சு அதை போட முடியாது. அழகா ஒரு இடத்துல வீட்டில் மாட்டலாம், கிச்சனுக்குள்ள போறா போட மாட்டலாம், அட்லீஸ்ட் வெளியே போறா போட மாட்டலாம். சும்மா ஒரு சின்ன தம் போட்டு ஓகே. 5-10 வருஷம் ஆனா கூட வசனம் தான். அது நான் உற்சாகப்படுறேன். அவர் உங்களை அதாவது பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள்.
அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னால் you should know அவர் நம்மை விசாரிப்பார். கேக்குறப்பா சிஸ்டர் எப்படி இருக்கீங்களோ விசாரிக்கிறார். எப்போ விசாரிச்சாரு கேக்குறீங்களா? அன்னைக்கு விசாரிச்சாரு, நீங்க தான் கவனமே கொடுக்கல அவருக்கு. அன்னைக்கு விசாரிச்சாரு உங்களை எப்படி இருக்கிறமான்னு கேட்டாரு. பிஸியா இருக்கிறேன்ட்டாடி விட்டானே. அன்னைக்கு கூப்பிட்டாரு எல்லாம் என்ன சொல்லிட்டாரு? பத்துக்கோ அப்புறம் வாட்டு நீ சொல்ல மாட்டான். அப்புறம் என்ன ஆயிட்ட வரா? சோறு ஆயிட்ட வரா? மழை ஆயிட்ட வரா? பலகாரம் ஆயிட்ட வரா? என்ன செய்தி அதெல்லாம் ஆயிட்ட வரா? ப்ரோக்ராம் போட்டு வரணும். திடீர் இந்த லைட் 13 காசு தாண்டி வந்துக்கிறாங்க. இப்போ மறுபடியும் போய் 3 காசு பற்றி 13 காசு பண்ணணும். You should understand. You should realize that. விசாரிக்கிறதுல சொன்னீங்களே, என் புருஷன் விசாரிக்கிறது இல்ல, என் மனைவி விசாரிக்கிறது இல்ல, என் பிள்ளைங்களை பார்த்து கேட்கறது இல்ல, என் பிள்ளைங்க என்னை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை பார்த்து எப்படி இருக்கிற டேடி கேட்கறது இல்லை. வாட்ஸ் விசாரிச்சுக்கிறாங்க. கர்த்தர் விசாரிக்கிறார். அவர்களை விசாரிக்கிறார் அப்படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் 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 அவர்கள் வைக்கிறது. தெளிவுள்ளார்கள் விழிச்சுக்கணும். ஏனெனில் எவனை விழுங்கலாமோ அவன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறவன் இல்லை, ரொம்ப கஷ்டம். அவன் அப்படியே முழுங்கிடுறான். ஹல்லேலூயா. ஒன்னும் பாதியா கூட இல்லை, அப்படியே முழுங்கிடுவான் அவன். விசுவாசத்தில் உறுதியா. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருக்கு. அவன் எதிர்த்து உலகத்தில் உள்ள சகோதரர்களுக்கு அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சகோதர மத்தியிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். வெற்றியை தருகிறார், ஜெயத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நடத்தினார் என்று சொல்லி கேள்விப்படுறீங்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே. கொஞ்ச காலம், after 60 years or 70 years or 80 years or 90 years or 100 years or 110 years or 120 years, that is also கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலம் பாடலிட்டு இருக்கிற சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். ஃபோக்கஸ் நிச்சயமாக செய்வார். ஆமென். சரிங்களா? செய்யலாமா? தேங்க்யூ. நிறைய பேர் லாபம் அடிச்சிட்டீங்க, நிறைய பேர் பலப்படுத்தீங்கன்னு நல்லா தெரியும். நிச்சயம் நம்ம நல்லா பலப்படுத்தோம். ஃபோக்கஸ். இன்றைக்குரிய மெசேஜ் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் ஆன் காட், நாட் தி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட் அண்ட் நாட் தி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஏன்னா மனசுல வச்சுங்க, வீட்டில் போனோட இந்த ஆன்லைன் கிளாஸஸும் நடத்தணும்னா திடீர்னு என் மகன் என்னை பார்த்து கேட்பாங்க, அது என்ன ஹெட்டிங் ரெடி? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிக்கிறேன் பேர் வந்து நான் சொல்ல மாட்டேன். டீச் பண்ண ஒரு நாள் ஒரு 1 ஹவர் நீங்கள் பார்த்து கேட்டீங்கல்ல, அது என்ன ஹெட்டிங்னு சொல்லிட்டு போடுங்க. என்னை மறுபடியும் கேட்டுக்காதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, ஸ்மார்ட் ஆகிடுங்க. என்ன ஹெட்டிங் சொல்லிப்போ திட்டின பிறகு அப்புறம் அதே தொடர்ந்து எடுத்து சொல்லலாம். ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட் அண்ட் நாட் தி சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்படியே ரெடி நீ நான் அப்படியே வேணாம் போட. ஸோ இது சொல்லி சொல்லி நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு 3 வாரமாக அவங்க என்ன கேட்கறதே இல்லை. ஓகே, அவங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாவது பார்க்கணும். இவங்க அப்படி பண்ண கட்சி சொல்ல அவங்க கீழே அவங்க ஃபோன் இவங்க ஃபோன் எல்லா ஃபோன்லையும் அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை கொஞ்சம் இருப்பேன். எப்பவுமே இதே மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றத்துக்கு நிறைய இருக்குது, ஆனா காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம்
திட்டுறதோட காப்பாற்றுதான் பெட்டர். இனிமேல் கொஞ்சம் வாழ்க்கையை ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் செய்ய போகிறோம்.